Hi friends, bashaskitchenல இன்னைக்கு நம்ம 7 வகையான இஃப்தார் ரெசிபீஸ் என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். 7 நாளைக்கு 7 வகையான நோன்பு ரெசிபீஸ்ல நம்ம என்னெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல உங்களுக்கு ஷேர் பண்ணிருக்கேன். வாங்க பார்க்கலாம். இந்த வரிசையில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ப்ரான் சேமியா பிரியாணி எப்படி செய்யறதுன்னு. ப்ரான் சேமியா பிரியாணி செய்யறதுக்கு இங்கே நான் வந்து ப்ரான்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். உங்களுக்கு இதே பிரியாணி வந்து நீங்கள் சேமியாவில் கீமா போட்டு ப்ரிப்பேர் பண்ணலாம். ஒரு பேனில் 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா பட்டை கிராம்பு போட்டு தாளிச்சிட்டு பொடி பொடியாக நறுக்குனா ஒரு வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை ஒரு 2-3 நிமிஷத்துக்கு வதங்க விடுங்க. வெங்காயம் இந்த வதங்கினதுக்கு அப்புறமா பொடி பொடியா நறுக்கின தக்காளி அப்புறம் ஒரு பச்சை மிளகா உங்க காரத்துக்கு ஏற்ப சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் தக்காளி இந்த வதங்கினதுக்கு அப்புறமா ஃப்ரெஷ்ஷா அரைச்சிருக்க 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு அது 2 நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம். நோம்பு சமயத்துல இஞ்சி பூண்டு பேஸ்ட், பச்சை மிளகா அப்புறம் வந்து கொத்தமல்லி, புதினா இது எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் ரெடியாவே எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த ரெசிபி செய்யறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். தேவையான அளவு எல்லா மசாலாவும் சேர்த்துட்டு இப்ப இது ஒரு 2 நிமிஷத்துக்கு வதங்க விடுங்க. அடுத்ததா இதுல நம்ம கிளீன் பண்ணி எடுத்து வச்சுக்க ப்ரான்ஸ் சேர்த்துட்டு புதினா கொத்தமல்லி நான் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட ப்ரான் இல்லைன்னா நீங்க வந்து சிக்கன் அப்படி இல்லைன்னா மட்டன் கீமா கூட இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா வேக வச்சு சேர்த்துக்கோங்க. ப்ரான்ஸ் வந்து நம்மளுக்கு நார்மலா தண்ணியில ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டீங்கனால போதும், வெந்துடும். அதனால நம்ம ப்ரான்ஸை வந்து டைரக்டாவே சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடுங்க. 2 நிமிஷம் கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்கிற சேமியா பேக்கெட்ல இதுல ஒன்று சேர்த்துடலாம். ஒரு சேமியா பேக்கெட்டுக்கு இங்கே நான் 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். அதுக்கு மேலே சேர்த்துக்க வேண்டாம். ப்ரான் வேகும்போது நம்மளுக்கு அதுலேயும் வந்து தண்ணி விடும். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5-7 நிமிஷத்துக்கு வேக விடுங்க. ஒரு 5-7 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்க இந்த மாதிரி இருக்கும். இப்போ இதை வந்து லைட்டா நம்ம கிளறி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு லிட் ஓபன் பண்ணி ஃபுல் ஃப்ளேம்ல வேக விட்டுட்டு அதுக்கப்புறமா இதை மூடி ஒரு 5-6 நிமிஷத்துக்கு அப்படியே ரெஸ்ட்ல விட்டுருங்க. அவ்வளவுதான், நம்மளோட வெர்மிசாலி பிரியாணி இங்கே தயாராயிருச்சு. இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்றத எனக்கு சொல்லுங்க. அண்ட் இதே மாதிரி ஈஸியான வேற என்ன ரெசிபிஸ் நீங்க நோம்பு டிஃபனுக்கு ட்ரை பண்ணி பார்க்க போறீங்க அப்படின்றத எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பா சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு நம்புனீங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வரிசையில் அடுத்து நம்ம பார்க்க போறது கீமா பராட்டா எப்படி செய்யறதுன்னு. கீமா பராட்டா செய்யறதுக்கு நீங்க மட்டன் கீமா அப்படி இல்லைன்னா சிக்கன் கீமா எதுனாலும் எடுத்துக்கலாம். 1/2 கப் அளவுக்கு எடுத்துட்டு அதில் பொடி பொடியாக நறுக்கின வெங்காயம், கொத்தமல்லி, பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெறும் மிளகாத்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், ஜீரகத்தூள், அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 லெமன் அதில் ஸ்குவீஸ் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம கீமா பராட்டாக்கு தேவையான ஸ்டஃபிங் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கப்புறமா பராட்டா ரெடி பண்ண போகிறோம். ஸோ ஸ்டஃபிங் இப்போ நம்ம ரெடி ஆயிடுச்சு. இதை இப்போ நம்ம வேக வச்சிடலாம். ஒரு பேனில் 3-4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற இந்த மசாலாவை இந்த பேன்ல சேர்த்துருங்க. மட்டன் போன்லெஸ் எடுத்து அதை சின்னதாக கட் பண்ணி மிக்சியில் ஊட்டி இந்த மாதிரி நான் கீமா மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். இதே மாதிரி நீங்கள் சிக்கனுக்கும் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட்டு இந்த எண்ணெயில் ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இந்த கீமா எல்லாம் நல்லா வந்து நம்மளுக்கு வேகிறதுக்கு வெயிட் பண்ணணும். லிட் க்ளோஸ் பண்ணி இது ஒரு 5-7 நிமிஷத்துக்கு வேக விடுங்க. அதுக்குள்ளே நம்ம பராட்டாக்கு தேவையான மாவு ரெடி பண்ணிடலாம். இங்கே நான் வந்து மாவில் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு, 1/2 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சது மாதிரி எடுத்து வச்சிருக்கேன். மாவு பிசைஞ்சிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா இந்த மாதிரி உருண்டையும் ரெடி பண்ணி நம்ம எடுத்து வச்சிடலாம். பராட்டா செய்யறதுக்கு கொஞ்சம் உருண்டையோட சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாவே இந்த மாதிரி உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு சப்பாத்தி உருண்டையும் தயாராயிருச்சு. கீமா மசாலா இந்த எண்ணெயில் கொஞ்சம் வேக வச்சதுக்கு அப்புறமா இப்போ இதில் 1/2 கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்து இன்னும் கொஞ்சம் நல்லா வேக வைக்க போகிறோம். உள்ளே இருக்கிற கீமா வந்து நம்மளுக்கு சரியாக வேகலை அப்படின்னா நம்மளுக்கு பராட்டால எல்லாமே பச்சை வாசனை அடிக்கும். அதனால கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா ட்ரை பண்ணி இந்த அளவு வர்ற வரைக்கும் நம்ம இதை வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். பாருங்க, இந்த ஸ்டேஜில் நம்மளோட கீமா வந்து நல்லா வந்து மசாலா ரெடி ஆயிடுச்சு. அதே மாதிரி நல்லா வெந்தும் இருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு இதை ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்து ஆற வச்சிருங்க. இந்த மசாலாவை தான் நம்ம வந்து சப்பாத்தியில் ஸ்டஃப் பண்ணி பராட்டாவை செய்ய போகிறோம். இப்போ நம்ம உருட்டி வச்சுக்கிற மாவை ஒன்றுன்னா எடுத்து டஸ்டிங் மாவு கொஞ்சம் தடவிட்டு இதை நம்ம இப்போ பராட்டா சைஸ்க்கு கொண்டு வந்துடலாம்.
பராட்டா எப்பயுமே செய்யும்போது இதை நம்ம நார்மலாக செய்கிற சப்பாத்தியோட கொஞ்சம் திக்காகவே வந்து இதை ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். அப்போ தான் நம்ம 4 பக்கமும் அதை மடித்து மறுபடியும் வந்து அந்த மசாலாவை ஸ்டஃப் பண்ணி இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணும்போது மசாலா நம்மளுக்கு வெளியே வராமல் இருக்கும். இந்த அளவு இது கொஞ்சம் பெருசாக்குனதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சுக்கிற மசாலாவை இந்த மாதிரி உள்ள ஸ்டஃப் பண்ணிக்கோங்க. எப்பயுமே பராட்டா செய்யும் போது அதே மாதிரி நம்ம செஞ்சு வச்சிருக்க மசாலாவை ஓவர் ஸ்டஃப் பண்ணக்கூடாது. இந்த அளவுக்கு இதில் மசாலா சேர்த்திங்கன்னா போதும். 2 பக்கமும் இந்த மாதிரி மடிச்சுட்டு லெஃப்ட் ரைட் ரெண்டையுமே வந்து கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி டேப் பண்ணிக்கோங்க. ரைட் பக்கம் எடுத்து ஒரு பக்கம் இந்த மாதிரி மூடிட்டு லெஃப்ட் பக்கத்தில் இருக்கிறதையும் அதே மாதிரி எடுத்து மிடில் இந்த மாதிரி மூடிடுங்க. ரெண்டையும் ஒரே சைடில் மூடினீங்க அப்படின்னா ஒரு பக்கம் நம்மளுக்கு மாவு ரொம்ப தின்னாகி மசாலா நம்மளுக்கு வெளியே வந்துடும். அதனால இந்த மாதிரி இதை வந்து நீங்கள் பாக்கெட் மாதிரி செஞ்சுட்டு கொஞ்சம் டஸ்டிங் மாவு தேய்ச்சிட்டு கை வச்சு நல்லா டேப் பண்ணி ஃப்ளாட்டன் பண்ணிக்கோங்க. எடுத்தோடனே ஏன் நம்ம வந்து இது கை வச்சு கொஞ்சம் ஃப்ளாட்டன் பண்ணுறோம் அப்படின்னா வந்து இந்த சைட்ஸ் எல்லாம் கொஞ்சம் நம்மளுக்கு பராட்டா செய்யும் போது கொஞ்சம் கனமாகவே இருக்கும், சாப்பிடும்போது மாவாகவே இருக்கும். அதனால அந்த மாதிரி செஞ்சுட்டு நம்மளோட பேலன் வச்சு ரொம்ப ரொம்ப ஜென்டிலாக நம்மளுக்கு இந்த மசாலா 4 பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். ரொம்ப அழுத்தக்கூடாது. ரொம்ப அழுத்துனீங்க அப்படின்னா நம்மளோட மாவு சாஃப்ட் ஆகி நம்மளோட மசாலா வெளியே வந்துடும். அதனால இந்த அளவுக்கு நீங்கள் கொஞ்சம் ஜென்டிலாக செஞ்சு இந்த பராட்டா மாவை இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். பராட்டா எல்லாம் தயாராகிடுச்சு. இப்போ இதை நம்ம சுட்டு எடுத்துடலாம். இது சுட்டு எடுக்கிறதுக்கு தவால எண்ணெய் விட்டுட்டு இது நம்ம சப்பாத்தி மாவு எப்படி நம்ம பராட்டா எப்படி போட்டு எடுப்போமோ அதே மாதிரி 4 பக்கமும் வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். இன்னும் கொஞ்சம் தேவையான எண்ணெய், அப்படி இல்லைன்னா பட்டர் நீங்கள் சேர்த்துட்டு இது 2 பக்கமும் நல்லா ரோஸ்ட் ஆகி இந்த மாதிரி வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப ஸ்பைஸியாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த கீமா பராட்டா. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கு நீங்கள் தொட்டுக்கிறதுக்கு தயிர் அப்படி இல்லைன்னா ஊறுகாய் வச்சுக்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். அடுத்ததான் நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச நோம்பு கஞ்சி எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இந்த நோம்பு கஞ்சிக்கு இன்றைக்கி நான் ஜீரக சம்பா ரைஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி கொஞ்சம் மட்டன் கீமா இங்கே எடுத்து வச்சுருக்கேன். காய்கறியில் பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி எடுத்து வச்சுக்கோங்க. ஜீரக சம்பா அரிசியை நீங்கள் வந்து பிளண்டர் ஜாரில் சேர்த்துட்டு அதை இந்த மாதிரி கொஞ்சம் நொய்யாக்கி எடுத்து வச்சுக்கோங்க. எந்த அளவு அரிசி எடுத்துருக்கீங்களோ அதே அளவு பாசிப்பருப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் துருவின தேங்காய், கேரட், பீன்ஸ், வெங்காயம் தக்காளி, புதினா கொத்தமல்லி, அப்புறம் பச்சை மிளகாய் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது ஒரு ப்ரெஷர் குக்கரில் நம்ம எடுத்து வச்சுருக்க பாசிப்பருப்பு அப்புறம் நொய் அரிசி ரெண்டையும் சேர்த்து ஒரு 4-5 நிமிஷத்துக்கு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு இதை வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டு தண்ணி ஊற்றி வச்சுருங்க. ஒரு 5-10 நிமிஷம் இது ஊறினா போதும். அடுத்து இப்போ ப்ரெஷர் குக்கரில் கொஞ்சம் எண்ணெய் அப்புறம் கொஞ்சம் நெய் விட்டுக்கோங்க. பட்டை கிராம்பு போட்டு தாளிச்சிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற ஒரு வெங்காயம் அப்புறம் 1.5 பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. ரொம்ப காரம் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா 1/2 பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். தக்காளியும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு 2-3 நிமிஷம் வதக்கிக்கோங்க. வெங்காயம் தக்காளி இந்தளவு வதங்கினா போதும். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க கேரட், பீன்ஸ் அப்புறம் கொஞ்சம் புதினா கொத்தமல்லியை சேர்த்துருங்க. இதையும் ஒரு நிமிஷத்துக்கு வதங்க விடுங்க. இப்போ இதில் 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. எடுத்து வச்சிருக்க மட்டன் கீமாவையும் சேர்த்துருங்க. அடுத்து பாக்கி இருக்கிற புதினா கொத்தமல்லி, வச்சிருக்கிற தேங்காய் அப்புறம் கொஞ்சம் மசாலா சேர்த்துக்கலாம். மசாலாவில் வெறும் மிளகாத்தூள், கொஞ்சம் மஞ்சள் பொடி, கொஞ்சமாக கரம் மசாலா தூள் அப்புறம் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போது இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க அரிசியும் பருப்பையும் சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இதில் நம்ம தண்ணி ஊற்றிடலாம். தண்ணி பார்த்தீங்கன்னா 2 கிளாஸ் அரிசிக்கு நான் இங்கே 8 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு தடவை உப்பு காரம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை கொதிக்கிறதுக்கு வெயிட் பண்ணலாம். ஒரு 5 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறமா இப்போ இதை நம்ம லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 4 விசில் வரைக்கும் வேக வச்சு எடுத்துடலாம். விசில்லாம் வந்ததுக்கப்புறம் ப்ரெஷர் போயிடணும். ப்ரெஷர் போனதுக்கப்புறமா இப்போ நம்மளோட நோம்பு கஞ்சி தயார். நோம்பு கஞ்சி உங்களோட கன்சிஸ்டன்சிக்கு ஏற்றாப்புல நீங்கள் கொஞ்சம் தண்ணியாவோ இல்லை இன்னும் கொஞ்சம் திக்காவோ வச்சுக்கலாம். நோம்பு கஞ்சி பொறுத்த வரைக்கும் நிறைய வெர்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் என்ன வெர்ஷனில் நோம்பு கஞ்சி செய்வீங்க அப்படின்றத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். அந்த வெர்ஷனை நானும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். இந்த எல்லா நோம்பு ரெசிபீஸ்லேயும் உங்களுக்கு இந்த ரெசிபி ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்றத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள்.
இந்த வரிசையில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது மட்டர் அப்புறம் வந்து கைமா போட்டு மக்ரோனி எப்படி செய்யறதுன்னு. இந்த மக்ரோனி ரெசிபி செய்யறதுக்கு ஒரு கடாயில் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு பட்டை கிராம் போட்டு தாளிச்சுக்கோங்க. நீளமாக நறுக்குனா வெங்காயம் போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் இதெல்லாம் வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க. ஒரு பாதி பச்சை மிளகாய் சேர்த்துட்டு அதையும் வதக்கிக்கோங்க. வெங்காயம் தக்காளி இதெல்லாம் வதங்கினதுக்கு அப்புறமா இங்கே நான் வந்து மட்டன் கீமா கொஞ்சம் சேர்த்துருக்கேன். அடுத்ததா உரிச்ச பட்டாணி சேர்த்துக்கோங்க. அடுத்ததா 1 கப் அளவுக்கு மக்ரோனி சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட உரிச்ச பட்டாணி ஃப்ரெஷ்ஷானது இல்லை அப்படின்னா ஃப்ரோசனும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா அடுத்ததா இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். மசாலால இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சம் கலந்துத்தூள், வெறும் மிளகாத்தூள், தனியாத்தூள், மஞ்சத்தூள், அப்புறம் உப்பு சேர்த்துக்கோங்க. கலந்துத்தூள் இல்லை அப்படின்னா வெறும் மிளகாத்தூள், தனியாத்தூள், அப்புறம் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ நம்ம மட்டன் வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. 1 கப் அளவுக்கு இங்கே நான் மக்ரோனிக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறமா இதில் எடுத்து வச்சிருக்க புதினா கொத்தமல்லி சேர்த்துட்டு ஒரு பாதி லெமன் ஜூஸ் இந்த மாதிரி ஸ்குவீஸ் பண்ணி சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்து லிட் க்ளோஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷத்துக்கு இதை நம்ம வேக விடலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கீமா நம்மளுக்கு வெந்துருச்சான்னு செக் பண்ணிக்கோங்க. கீமா நல்லாவே நம்மளுக்கு வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜ்ல 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்கிற தயிர் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு வேக விடுங்க. அவ்வளோதான், நம்மளோட மட்டன் மக்ரோனி ரெசிபி தயாராயிருச்சு. பச்சை பட்டாணி போட்டு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்றத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கு அப்படின்னு நம்பினீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வரிசையில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது சிக்கன் டபுள் லேயர் சாண்ட்விச் எப்படி செய்யறதுன்னு. சிக்கன் டபுள் லேயர் சாண்ட்விச் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு சிக்கன் வறுவல் செஞ்சுக்கலாம். இந்த சிக்கன் வறுவல் செய்யறதுக்கு நான் இங்கே ஒரு பாத்திரத்தில் 1/2 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன். க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக உப்பு அப்புறம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இது ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு அப்படியே எடுத்து வச்சுருங்க. அடுத்ததான் இப்போ நம்ம மசாலா அரைச்சிடலாம். அதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக வந்து மல்லி விதை, சோம்பு, மிளகு, கிராம்பு, அப்புறம் ஏலக்காய் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு 4லேருந்து 5 நிமிஷத்தில் இந்த மாதிரி ட்ரை ரோஸ்ட் ஆயிரும். ஒரு பிளெண்டரில் போட்டு ஒரு மசாலா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேனில் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு ஜீரகம் போட்டு தாளிச்சுக்கோங்க. 2லேருந்து 3 காஞ்ச வத்தல் சேர்த்துட்டு 2 மீடியம் சைஸ் வெங்காயம் பொடி பொடியாக நறுக்குனதை வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா பொடி பொடியாக நறுக்குன இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்ததாக இதில் தக்காளிக்கு பதிலாக தக்காளியோட பேஸ்ட் இதில் சேர்த்துருங்க. ஒரு பிளெண்டர் ஜாரில் 2 தக்காளியை சேர்த்து ஊட்டிட்டு அதை வந்து அதே இதில் சேர்த்துருங்க. மசாலாவில் இதில் வந்து மஞ்சத்தூள், உப்பு, அப்புறம் கொஞ்சம் குழம்புத்தூள், அப்படி இல்லைன்னா கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இது ஒரு 5லேருந்து 7 நிமிஷத்துக்கு வேக விடலாம். ஒரு 7 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி நம்மளுக்கு கிரேவி ரெடி ஆயிரும். இதை நம்ம எடுத்து இப்போ தனியாக வச்சிடலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் நல்லா தாராளமாக எண்ணெய் விட்டு நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த சிக்கன் பீசஸை சேர்த்துட்டு எல்லாத்தையும் இந்த எண்ணெயில் வதக்கிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் எண்ணெயில் வதக்கினதுக்கப்புறமா சிக்கன் வேகிறதுக்கு இப்போ நம்ம வெயிட் பண்ணலாம். லிட் க்ளோஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் வேக விடுங்க. ஒரு 5லேருந்து 7 நிமிஷத்தில் நம்மளோட சிக்கன் வந்து கொஞ்சம் சாஃப்ட் ஆயிரும். கொஞ்சம் வந்து ஒரு 90% வரைக்கும் வந்துடும். இந்த ஸ்டேஜில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி எடுத்து வச்சுருக்க இந்த கிரேவி இதில் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தேவையான அளவு வெறும் மிளகாத்தூள் அப்புறம் உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதுக்கு மேலே வந்து இதில் நான் தண்ணி ஊற்றலை. சிக்கன் வந்து வேகும்போது நம்மளுக்கு தண்ணி விடும் அப்படின்றதுனால. இப்போ பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற இந்த மசாலாவை சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். கிரேவி நம்மளுக்கு இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்துச்சுன்னா போதும். இப்போ இது ஒரு 4லேருந்து 5 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வேக விடலாம். அவ்வளோதான். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு இந்த மாதிரி மேலே வந்துடும். நம்மளோட சிக்கன் வறுவல் தயாராகிடுச்சு செமி கிரேவியாக. இந்த கிரேவி குஷ்கா ரெசிபிக்கு அப்புறமா வந்து சாண்ட்விச் ரெசிபிஸ்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கிரேவி ஸ்டஃப் பண்ணி நம்ம வந்து டபுள் லேயர் சாண்ட்விச் ரெசிபி ஒன்று ப்ரிப்பேர் பண்ணலாம்.
இதுக்கு 3ல இருந்து 4 பிரெட் ஸ்லைசஸை இந்த மாதிரி தவால போட்டு கொஞ்சம் பட்டர் போட்டு டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட டோஸ்டர் இருந்துச்சுன்னா நீங்கள் அதுலேயும் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ பிரெட்டில் வந்து நடுவில் ஃபில் பண்ணுறதுக்கு இந்த சிக்கன் கிரேவி ரெசிபியை நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த சிக்கன் கிரேவியில் இருக்கிற இந்த மசாலாவை வந்து பிரெட்டில் நடுவில் வந்து நம்ம ஸ்டஃப் பண்ணிவிட்டு தேவையான வெங்காயம், தக்காளி, அப்புறம் குக்கும்பர் இருந்துச்சுன்னா அதை வச்சுட்டு ஒரு பிரெட்டை இந்த மாதிரி மேலே எடுத்து வச்சுருங்க. அந்த பிரெட்டுக்கு மேலேயும் அதே மாதிரி கிரேவி, வெங்காயம், தக்காளி, அப்புறம் கொஞ்சம் குக்கும்பர் அதையும் வச்சுட்டு இன்னொரு பிரெட் ஸ்லைஸ் எடுத்து இந்த மாதிரி மேலே வச்சிங்க அப்படின்னா நம்மளோட டபுள் லேயர் சிக்கன் சாண்ட்விச் தயாராகிடுச்சு. இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி நீங்கள் வந்து மார்னிங் செஹரிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இஃப்தாருக்கு ப்ரிப்பேர் பண்ண அந்த ரைஸ் அப்புறம் சிக்கன் வந்து நீங்கள் மார்னிங் செஹரிக்கு இந்த மாதிரி சாண்ட்விச்சாக ப்ரிப்பேர் பண்ணியும் சாப்பிடலாம். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட்டாக எனக்கு ரொம்ப பிடிச்ச முட்டை மேகி மசாலா எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். இதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம வந்து இங்கே பொடியாக நறுக்குன 2 வெங்காயம் சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா 2 தக்காளியும் சேர்த்துருங்க, அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் தக்காளி வதங்கினதுக்கப்புறமா காய்கறி சேர்த்துருக்கலாம். காய்கறியில் இங்கே நான் கேரட், பீன்ஸ், அப்புறம் பட்டாணி சேர்த்துருக்கேன். வீட்டில் உங்கள்கிட்ட என்ன காய்கறி இருக்கோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு, அப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள், அப்புறம் வெறும் மிளகாத்தூள் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ காய்கறி வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி விட்டுட்டு இப்போ இதை ஒரு 5ல இருந்து 7 நிமிஷத்துக்கு வேக விடுங்க. ஒரு 5ல இருந்து 7 நிமிஷத்துக்கு அப்புறம் பட்டாணிலாம் நல்லா வெந்துடும். அந்த ஸ்டேஜில் நம்மளுக்கு மேகி செய்கிறதுக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு பேக்கெட் மேகிக்கு இங்கே நான் 2 கிளாஸ் தண்ணி விட்டுருக்கேன். இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு இது நம்ம இப்போ கொதிக்கிறதுக்கு வெயிட் பண்ணுவோம். தண்ணி குதிச்சதுக்கு அப்புறமா இதில் கொஞ்சம் கொத்தமல்லி, அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க மேகி பேக்கெட்ஸ் எல்லாம் சேர்த்துருங்க. மேகி பேக்கெட்குள்ளே இருக்கிற மேகி மசாலாவை அடுத்ததாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இது இப்போ ஒரு 5 நிமிஷம் வேக விடலாம். 5 நிமிஷம் வெந்ததுக்கு அப்புறமா இந்த ஸ்டேஜில் நம்ம இதில் இப்போ 2 முட்டை உடச்சி ஊற்ற போகிறோம். முட்டை வந்து நல்லா உடச்சி ஊற்றும் போது நல்லா பக்கத்தில் போய் இந்த மாதிரி உடச்சி விடுங்க. அப்போ தான் அது வந்து ஸ்கேட்டர் ஆகாமல் இருக்கும். முட்டைக்கு மேலே தேவையான உப்பு, அப்புறம் கொஞ்சம் மிளகுத்தூள் இந்த மாதிரி நுணுக்கி சேர்த்துக்கோங்க. லிட் க்ளோஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் வேக விடுங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் முட்டையை கிளறக்கூடாது. முட்டை கொஞ்சம் வெந்து நல்லா வந்து நம்மளுக்கு ஒரு 10 நிமிஷத்தில் அப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெந்து வெள்ளையாயிரும். இந்த ஸ்டேஜில் நம்ம கொத்தமல்லி போட்டு இறக்கணும் அப்படின்னா முட்டை மேகி மசாலா நம்மளுக்கு தயாராகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு அப்படின்னா இந்த வீடியோ லைக் கொடுங்க. சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இஃப்தாருக்கு வேறு என்னென்ன ரெசிபிஸ் உங்களுக்கு வேணும்னு கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் அடுத்து உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.